நம்ம சொல்லுங்க, இன்ட்ரோ போடுங்க. வெல்கம் டு ஜெம்சி பவுண்ட் ஃபுட்ஸ். இன்னைக்கு முருங்கைக்கீரை குழம்பு வைக்கிறதுக்கு மிளகா செலவு எப்படி பக்குவமாக வறுத்தெடுக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த மாதிரி நிறையா நிகழ்ச்சிகளும் டிப்ஸுகளும் சொல்லித்தர போகிறேன். அதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், 4 பேர்த்தோட பகிர்ந்துக்குங்க. வாங்க அதை பார்க்கலாம். எனது அருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை, பவுன் ஃபுட்ஸுடைய ஆதரவாளர்களை, நிகழ்ச்சி உங்களுக்காக சுட சுட தயாராகிறது. முழுதாய் பார்க்கணும். ட்ரிபிள் லேயர் வீடியோ நிகழ்ச்சியில் அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. இன்னைக்கு பெரும்பான்மையான உடல் உபாதைகளை சந்தித்து கொண்டிருப்பதற்கு நம்மளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஒரு பெரிய காரணம். அந்த மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடிலிருந்து நிவர்த்தி பெறதுக்கு சிம்பிளாக, பெரிய அளவுல இல்லாமல் சிம்பிளாக கம்மியான செலவில் நிறைவான ஊட்டச்சத்துக்களை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதில் பிரதானமே மரச்செக்கு நல்லெண்ணெய் தான். ஏன்னா இந்த மிளகா கூட்டு தான் குழம்பை நம்மளுக்கு தகுந்த மாதிரி சூடு பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் நல்ல சக்தி நிறைந்ததாகவும் மாற்றி தரப்போகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயை விட்டுக்குங்க. நல்லா பார்த்துக்குங்க நேயர்களை, இரும்பு சட்டியில் மட்டுமே செய்ய வேண்டும் இப்போ நம்ம செய்யக்கூடியதை. ஓகேங்களா? வேறு எதுலேயும் செஞ்சிடாதீங்க. முதல்ல முருங்கைக்கீரை குழம்பு அப்படிங்கிறனால தெளிவாக பார்த்துக்குங்க ஜெம்சி நேயர்களை. முருங்கைக்கீரை, முறுக்கேற்று முருங்கைக்கீரை குழம்பு அயன் போலிக் பூஸ்டராகவும் இருக்குது. ஸோ அதற்கு பார்த்திங்கன்னா இதோ சுக்கு, ட்ரை ஜிஞ்சர். ஓகே, கரண்டியே குழம்பு இரும்பு சட்டை. முதல்ல இந்த சுக்கை நல்லா உடச்சி விட்டு இந்த இரும்பில் எல்லா பக்கம் படுற மாதிரி பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் சிம்மில் நம்ம பண்ணிக்கலாம். அது இருக்குது எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா உடச்சி விட்டுக்குங்க. இந்த இரும்பில் மேலே இந்த மரச்செக்கு நல்லெண்ணெய் சுக்கு போட்டது எல்லா இடத்துலையும் போடணும். முதல்ல நல்லா பண்ணிக்கங்க. இப்போது சீரகத்தை கொடுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, வழக்கமாக நம்ம புளி சேர்த்துவோம் இந்த இடத்துல. ஆனால் இங்கே முருங்கைக்கீரைக்கு புளி சேர்த்தக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி முருங்கைக்கீரையை பயன்படுத்தி நம்ம வைக்கையில் புளி சேர்த்தக்கூடாது. நோட் பண்ணிக்கங்க, சரிங்களா? வரமிளகாய் கொடுங்க. இப்போது வரமிளகாய் காம்போட 18 எடுத்துருக்குறாங்க. உப்பணும், நல்லா பார்த்துக்குங்க. இந்த சீரகம், இந்த சுக்கு இதெல்லாம் சேர்ந்தது நல்லா உப்பணும், பார்த்துக்குங்க. ரெட் சில்லி வித்து காம்பு. ஓகே, தெளிவாக ஞாபகம் வச்சுக்கங்க என்ன திறமை குடும்ப உறவுகளை. உப்பியாச்சு, கொண்டாங்க. அடுத்து கொத்துமல்லி, இந்த எண்ணெயில் இருக்கிற மாதிரி போட்டு கொத்துமல்லியை விதை, ஓகேங்களா? கொஞ்சம் நல்லா வறுவடட்டும். இரும்பு சட்டுகம், இரும்பு வடச்சட்டி நல்லா இதுக்குன்னே தனியாக வாங்கினது மக்களை. இந்த வறுக்கிறதுக்காகவே நம்மளுக்கு அயன் போலிக் பூஸ்டராகவும் குழம்பு வைக்கல. இனி சுண்டிய ரத்தத்தை சூப்பராக்கும் சுண்ட குழம்பு, குழந்தை வரம் தரும் கொள்ளு பயிர் குழம்புன்னு எல்லா வெப்பம் பார்த்திங்களா, அது எல்லாமே இந்த இரும்பு சட்டியில் தான். இது வறுக்கிறதுக்குன்னே பிரத்யேகமாக வைத்தது, மற்றபடி வேறு எதுக்கும் பயன்படுத்துவதில்லை அதிகமாக. இப்போ கொடுங்க. இப்போது ஸ்மால் ஆனியன் ஸ்லைஸ்டு. ஓகே, பார்த்துக்குங்க. இது கிட்டத்தட்ட 4 நாளைக்கு வரக்கூடிய குழம்புக்காக இப்போ தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நல்லா பார்த்துங்க என்னென்னமெல்லாம் போடுறோன்னு. ஏன்னா இனி பிரம்மாஸ்திரமாக நம்ம முருங்கைக்கீரை எடுத்துருக்குறோம். நிறைய பேர் கேட்டிங்க இல்லைங்களா, அண்ணா போன டைம் நீங்கள் தொப்பையை குறைச்சதில் முருங்கைக்கீரை சூப்பை பயன்படுத்தியே குறைச்சேன்னு சொன்னீங்க. இந்த தடவை ஒரு மண்டல ஒழுக்கத்தில் 42 நாள் ஆகிவிட்டது, எங்கேனா முருங்கைக்கீரை ஒரு தாட்டியும் கூட நீங்கள் பயன்படுத்தலைன்னு சொல்லியிருந்தீங்க. அப்போவே சொன்னேன், அது பிரம்மாஸ்திரம், பொறுமையாக இருங்கள். போர் போய் கொண்டிருக்கையில் ஆரம்பத்தில் சில்வண்டுகளை எல்லாம் அடிக்கிறதுக்கெல்லாம் பிரம்மாஸ்திரம் விட முடியாது, புரியுதுங்களா? ஸோ முக்கியமாக எதிரியோடைய பலத்தை தெரிஞ்சு அடிக்கிறப்ப தான் பிரம்மாஸ்திரத்தை விடணுங்கிற மாதிரி. இப்போ நம்ம சாதாரண கொழுப்புகளையெல்லாம் கரைக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டோம், பயிற்சி முந்தைய குரு வைத்திய உணவுகளே எடுத்துட்டோம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இனி இருக்கிறது எமர்ஜென்சி எனர்ஜியில் கை வச்சு நம்மளுடைய இந்த சைடு பெல்லியை எடுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இயற்கையாக நம்மளுக்கு இருக்க வேண்டிய சதை. இந்த இடத்துல இருக்கிற சதையை பூரா எடுத்தோம் அப்படின்னா எமர்ஜென்சி எனர்ஜி அந்த இடத்துல தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. அதை நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா
எந்நேரம் வேணாலும் கேர் ஆகி மயங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதில் கை வைக்கல பக்குவமாக அதுக்கான உணவுகளை கொடுத்து கை வைக்கணும். அந்த சைடு பெல்லியை தூக்கிறதுக்காக வருகிற 6 நாள் பயிற்சி அதுக்காகத்தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டயத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், அந்த எமர்ஜென்சி எனர்ஜியில் கை வைக்கல முருங்கைக்கீரையை உள்ளே இருக்கிறோம் பிரம்மாஸ்திரமாக. ஸோ எந்த பக்க விளைவும் இல்லாமல் உடல் எடையை குறைத்து கொள்வதற்காகவும் இந்த முருங்கைக்கீரையில் உள்ள சத்துக்கள் சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக்கொள்வதற்காகவும். ஓகேங்களா? இப்போது ஹீட் அதிகம் கம்மி பண்ணிக்கலாம். வெங்காயம் வணங்கின அந்த வாசமே தனியாக வரும். சரிங்களா? பச்சை வாசம் போய் நல்லா வணங்கி இருக்கணும். குழம்பு நீங்கள் நம்ம வைக்கிற குழம்பு எப்படின்னா 2 நாள் 3 நாள் அப்படி சுண்டாமல், அதாவது கெடாமல் வைக்கிறீங்க, சுண்டை வச்சு பயன்படுத்துகிறீங்கன்னு கேட்குறீங்களா? அதற்கு இங்கே இருக்குது விஷயம். இந்த வெங்காயத்தை நல்லா இந்த மிளகா காரமும் சுக்கு காரமும் மரச்செக்கு நல்லெண்ணெயில் இருக்கிற சேச்சுரேட்டட் ஃபேட், 3 அன்சேச்சுரேட்டட் ஃபேட், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட், HDL, ஒமேகா 3, ஒமேகா 9, ஒமேகா 12 இதோட எல்லாம் சேர்த்து சிந்தாமல் சிதறாமல் வதக்கிட்டோம்னாலே அதிகமாக சீக்கிரம் கெட விடாது. ஒரு நாளைக்கு 2 முறை இது போல் குளிர்காலங்களில் சூடு பண்ணால் போதுமானது, கெடாது. ஓகேங்களா? ஃப்ரிட்ஜெல்லாம் தேவையில்லை. இப்போ வெங்காயம் அந்த மனம் வந்தாச்சு. எடுங்க அடுத்தது நெக்ஸ்ட். இது பாருங்க, நெத்து காய். இந்த தொட்டி எந்த அளவுக்கு மேலே சொரவி இருக்கிறாங்கன்னு பாருங்கள். ரொம்ப முக்கியம். அயன் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது இங்கே தான். நல்லா பார்த்துக்குங்க. இந்த மேலே டார்க் ப்ரௌனாக வந்திருக்கு இல்லைங்களா, இந்த தொட்டிக்குள்ளே இருந்ததை ஃபுல்லாக சொரவி இருக்கிறாங்க. நிறைய பேர் நீங்கள் செய்கிற தப்பு என்னென்னா, இந்த மாதிரி தேங்காய் சொரவிட்டு எடுத்து விசிறியில் வெள்ளை வெள்ளையாகவே இருக்கும். என்னமோ தீண்டத்தக்காத மாதிரி அதை தொடாமல், அதாவது அதை சொரவாமல் தூக்கி போட்டுறீங்க. அந்த தப்பை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. குறிப்பாக சகோதரிகள், உங்களுடைய இரும்பு சத்து அயன் போலிக் குறைபாடிலிருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு தேங்காய் தொட்டியில் சொரவணும். இங்கே பாருங்கள், அதோடைய டார்க் ப்ரௌனு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும். இப்போது இந்த டார்க் ப்ரௌன் புரிஞ்சுதுங்களா? பவுன் ஃபுட்ஸ் நேயர்களே, ஜெம்சி நேயர்களே, குழம்புடைய சுவை மற்றும் சக்தி நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கிறதுக்கு பிரதானம் இதுதான். தேங்காயை தேர்ந்தெடுக்கிற இடம் பக்குவமாக இருக்கணும். நெத்துக்காய் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எண்ணெய் பக்குவம் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி கொழுப்பு இருக்கிற மாதிரி காயாக தேங்காயை எடுத்துக்கங்க. இதற்காகவே தேங்காயை பிரத்யேகமாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு மெனக்கெட்டு எடுத்துக்கங்க. இல்லை அப்படின்னா இப்போ வைக்க போகிற குழம்பு நம்ம சொல்கிற பலனை தராது. எலும்பு காயை போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, தெளிவாக புரிஞ்சுக்குங்க. குறிப்பாக முருங்கைக்கீரை குழம்பு வைக்கலையும் சரி, குழந்தை வரம் தரும் கொள்ளுப்பயிர் குழம்பு வைக்கலையும் சரி, சுண்டிய ரத்தத்தை சூப்பராக்கும் சுண்டைக்காய் குழம்பு வைக்கலையும் சரி, நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் எது? நெத்து தேங்காய், கொழுப்போடு இருக்கக்கூடிய தேங்காய். இப்போது நம்ம அப்படியே கிளறுங்க. மஞ்சள் பொடி. ஓகேங்களா? அடுத்து போட போகிறது கண்ட்ரி டர்மரிக் பவுடர். பார்த்துக்குங்க, 3 டீஸ்பூனாக போட்டிருக்கோம். சாரி, டீஸ்பூனு தான். பார்த்துங்க, இதுதான் டீஸ்பூன். நம்மளுடைய குரு வைத்திய மெஷர்மெண்ட்டு. இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துங்க. இதுதான் டீஸ்பூன், எங்கள் வீட்டு அளவு. நீங்கள் உங்கள் வீட்டில் டீஸ்பூன்னு ஏதாவது பெரிய கரண்டி வச்சிடாதீங்க. ஓகேங்களா? கொடுங்க. இப்போ மூஞ்சி அந்த பக்கம் எடுங்க, கண்ணில் குத்திர போகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மிளகா கூட்டு பச்சை, அதாவது இந்த ட்ரைஸு எப்படி சொல்லுங்க, டர்மரிக் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்தால் போதுமானது. ரொம்ப டெட் சிம்மில் வச்சுருக்குறோம். ஸோ எங்கேயுமே கருகலை. தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு கொத்துமல்லி கூட கருகி இருக்காது. வெங்காயத்தில் ஒரு இடம் கூட கருகி இருக்காது. ஆனால் பக்குவமாக பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் வதக்கி இருக்கும். இங்கே பொறுமையாக டைம் கொடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்கள் குழம்பு அவ்வளவு சக்தி சுவை நிறைந்ததாக இருக்குது. கருக்கிட்டீங்க, நிறையா பேர் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறீங்க சகோதரிகள். இந்த இடம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் மேலே கருகி கருப்படிக்கிற அளவுக்கெல்லாம் வறுத்து வச்சுருக்கீங்க. தயவு செய்து அந்த மாதிரி கார்பனேட்டட் ஃபுட்டாக சமைக்கிறத தொடர்ந்து எடுத்துக்கிறத வாடிக்கையாக வச்சுக்காதீங்க. கேன்சரில் கொண்டு போய் விட்டுரும் அதிக கார்பனேட்டட் ஃபுட்டுகள். ஓகே, தெளிவாக புரிஞ்சுங்க. இப்போ அவ்வளோதான் மக்களை, சிம்பிளாக. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறட்டும். இதோ பார்த்துக்குங்க, இந்த முருங்கைக்கீரை தெளிவாக பாருங்கள்.
அப்படியே எல்லா ரகமும் முந்தைய எடுத்து வீடியோவும் போட்டிருக்கேன். லைவில் ஒரு வேளை கிளாரிட்டி இல்லைன்னா இதோடைய தரத்தை நீங்கள் பார்க்குறக்காக ரீல்ஸ்லேயும் இருக்குது, மெயின் வீடியோலையும் இருக்குது. ஜெம்சியில் பவுன் ஃபுட்ஸ் நேயர்களை எல்லோரும் பார்த்துக்குங்க. கொழுந்து, இலசு, முத்துனது அப்படின்னு 3 ரகம் இருக்குது. பழுப்பு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பழுப்பு ஒன்றும் கூட இருக்கக்கூடாது, சுத்தமாக எடுத்து போட்டணும். பழுப்பை போட்டுறாதீங்க, அதிக பழுப்பு சேர்ந்ததுன்னா வயிற்றால் போய்விடும், அதாவது டிஸ்சென்ட்ரி ஆயிரும். இந்த கீரையை பயன்படுத்தியில் ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நம்ம வழக்கம் போல் அவுட்டர் போட்டு முடியுங்க. வெயிட் வெயிட் வெயிட், உங்களுக்கான ஃபோக்கஸ் வரட்டும். இது வரைக்கும் பார்க்காதவங்க ஜெம்சி நேயர்களும் பவுன் ஃபுட்ஸ் நேயர்களும் இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை அழுத்துங்க, ஃபாலோ பண்ணுங்க, 4 பேர்த்தோட பகிர்ந்துக்குங்க. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே. அடுத்த லைவ் இதை எப்படி ஆட்டுறது, பெண்களுக்கான ஒரு மண்டல ஒழுக்கங்கிற மூலியமாக பார்க்கலாம். பயிற்சியை பாருங்கள். இந்த உணவை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி பயிற்சி முக்கியம். அந்த பயிற்சி என்னங்கிறதையும் தெளிவாக பாருங்கள். பவுனம்மாவும் நானும் தனித்தனியாக செய்து காட்டுவோம். ஆண்களுக்கான ஒரு மண்டல ஒழுக்கத்தை நானும், பெண்களுக்கான ஒரு மண்டல ஒழுக்கத்தை பவுனம்மாவும் செய்து காட்டுவாங்க. அதை பார்த்துட்டு அதன் பிரகாரம் சமைச்சிட்டு அப்புறம் இதை சாப்பிடுங்க. முழு பலனையும் நீங்கள் பெறலாம்.